டைலரிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாத் நகராமல் ஒரே இடத்துலையே நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்க த்ரெட்டு கீழே பாபினில் இருக்க த்ரெட்டு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கப்புறமா கிளாத்தை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினை வந்து நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக வந்து கிளாத்து நகரவே இல்லை, 1 இன்ச்சு கூட. தையலும் பார்த்தீங்கன்னா விழாது. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டைலரிங் மிஷினோட பேலன்ஸ் வீல் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனில் தையல் எந்த சைஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்கும். நீங்கள் வந்து 4 இல்லைனா 5 இந்த சைஸில் வச்சுட்டு இந்த நெட்டை வந்து நல்லா வந்து டைட் வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக டைட் வைக்கலன்னா லூஸ் ஆகி கீழே வந்துடும். திரும்பி இதே ப்ராப்ளம் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தும் மூவ் ஆகும், தையலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கிளாத்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். வரப்போகிற வீடியோஸில் மிஷின் ரிலேட்டடாக வர ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.